الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மற்றும் அஹ்லுல் பைத்துகள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் இமாம்கள் நேர்வழி பெற்ற அறிஞர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உரித்தாகட்டும் என பிரார்த்தித்து இந்த நிகழ்வினுடைய நாயகர் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாமுனா அபு அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் ஜாஃபி அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என பிரார்த்தித்து இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் நிர்வாகிகளே, உலமா மாணவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு மாத காலம் நமது பள்ளிவாயிலே ஓதப்படுகின்ற புனித ஸஹீஹுல் புகாரியிலே மொழியப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு ஹதீதுகளையும், அதில் இருக்கின்ற ஒவ்வொரு அச்சரங்களையும், அதில் இருக்கின்ற ஒவ்வொரு நுக்தாக்களையும் பல கோடி ரஹமத்துக்கள் இந்த ஊருக்கும், இந்த ஊர் மக்களுக்கும், இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இந்த நாட்டுக்கும், முழு உலகத்துக்கும் அருளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு சிரேஷ்டமான சிறப்பை தந்திருக்கிறான். அதுதான் முன்னிருந்த ரசூல்மார்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, சுஹுபுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குர்ஆன் எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஹதீதுகள் முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு கிரந்தங்களாக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹதீது கிரந்தத்தை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஹதீது கிரந்தத்தை எங்கும் பார்க்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீது கிரந்தங்களை எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் காலத்துக்கு காலம் சொன்ன சில வார்த்தைகள் வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கும். குர்ஆனிலும் அல்லாஹ் அவைகளை சுட்டிக்காட்டி இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு சொன்னார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருப்பானே தவிர அவர்களுக்கு தனியான ஹதீது கிரந்தங்கள் இந்த உலகத்திலே நிலைக்கவில்லை. எல்லா மார்க்கங்களுக்கும் சிரேஷ்டமாக, எல்லா ரசூல்மார்களின் மார்க்கங்களுக்கும் மேலாக, எல்லா நபிமார்களின் போதனைகளுக்கும் மேலாக, இறுதியாக அத்தனை மார்க்கங்களையும் உள்வாங்கியதாக இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இறுதி வேதம் அல் குர்ஆன், இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்குள்ளே எல்லாம் இருக்கிறது. ஹதீதுகள் சொல்கின்றன 4 வேதங்களின் சாராம்சமும் அல் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. எல்லா நபிமார்களும் சொன்ன போதனைகளுடைய சாராம்சங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளுக்குள்ளே இருக்கிறது. அப்படியான ஒரு நிறைவான அருளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உம்மத்திலே அல்லாஹ் எங்களை பிறக்கச் செய்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்காக அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட உம்மத்துக்களில் சிறந்த உம்மத்துக்களாக உங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். யாட பவரால? நம்மட பவரா? இல்ல. யாராவது நமக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா?
இல்ல. ஆலமுல் அர்வாஹ்ல நாம என்னமாவது தவம் இருந்திருக்கமா? இல்ல. துஆ செஞ்சிருக்கிறோமா? இல்ல. நபிமார்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள், இந்த இறுதி நபியுடைய உம்மத்திலே நாங்கள் பிறக்க கூடாதா என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அப்படி ஒரு ஆசைப்படல. ஆனா அல்லாஹ் தஆலா நாம் ஆசைப்படாமலே நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த உம்மத்திலே பிறக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்துல நாம எல்லாம் பிறந்து அவர்களுக்கு சஹாபிகளாக இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஆசை இருக்குதானே. கவிஞர்கள் சில வரிகளை சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்த்த ஆடாகவாவது நான் இருந்திருக்க கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த செருப்பாக பாதணியாகவாவது நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆதங்கப்பட்டு பாடி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த விஷயத்திலையும் 2ஆம் நம்பரா வைக்கல. நீங்க பாருங்க, குர்ஆன்ல இந்த பூமியில ஒரு பள்ளத்தாக்குல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட பேசுறதுக்காக அழைச்சி போறாங்க. போற நேரத்துல அல்லாஹ் தஆலா அழைத்து சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாமே ஃபக்லஇ நஅலைக, உங்கள் 2 பாதணிகள் செருப்புகளையும் கலட்டி போட்டு வாங்க என்று கூப்பிட்டான். எங்கது? இந்த பூமியில. ஆனா என்னுடைய ஹபீபே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிஅராஜுக்கு வாங்க என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சான். எப்படி தெரியுமா அழைச்சான்? அவர்கள் அணிந்த பாதணியோடுதான் அல்லாஹ் தஆலா அழைத்தான். அர்ஷுடைய சந்நிதிக்கு நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? அவர்கள் அணிந்த செருப்போடு அழைக்கிறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பூமியிலேயே அழைக்கும் பொழுது ஃபக்லஇ நஅலைக, 2 பாதணிகளையும் கலட்டிட்டு வாங்கோ என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். வித்தியாசம் வழங்குதா இல்லையா? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நான் ஒரு தோழராக, நபி தோழராக, அல்லது ஒரு அவர்கள் பாவித்த ஒரு ஆடாக அல்லது ஒட்டகையாக, அவர்கள் அணிந்த ஜுப்பாவாக, அவர்கள் அணிந்த செருப்பாகவாவது நான் இருந்திருக்க கூடாதா என்கிற ஆதங்கம் நமக்கு இருக்கும் அல்லவா? சஹாபிகளுடைய கண்கள் புனிதமானவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு மகிழ்ந்தவை. அவர்களின் காதுகள் புனிதமானவை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரல்களை நேரடியாக கேட்டு இன்பம் அடைந்தவை. அவர்களின் இதயங்கள் புனிதமானவை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேரடியான அன்பை சுமந்த உள்ளங்களாக அவர்களுடைய உள்ளங்கள் இருந்தன. ஆனால் அல்லாஹ் நம்மளை விட்டு வைக்கல. நமக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். என்ன தெரியுமா? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு நபிமொழிகளையும் தொகுத்து தரக்கூடிய இமாம்களை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே தோற்று வைத்திருக்கிறான். அவங்க செஞ்ச ஹித்மத், அவங்க செஞ்ச தியாகம் சின்ன தியாகம் அல்ல. நாம இதை புகாரியாக, வெறும் சஹீஹுல் புகாரியாக பார்க்கிறோம். அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை தொகுத்து தந்த அத்துணை அறிஞர்களும் தொகுத்து தந்த இந்த நூல் நம்மிடத்திலே இருக்கும் என்றால், புகாரி ஷரீஃப் ஒரு ஆலிமுடைய வீட்டில் இருக்கிறது என்றால், ஒரு மகனுடைய வீட்டில் இருக்கிறது என்றால், ஒரு பள்ளியிலே இருக்கிறது என்றால், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கருத்துக்களை சுவைக்க விரும்பினால், யாராவது ஒரு அறிஞர்கிட்ட இதை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மொழி அரபு மொழியிலேயே அதை வாசிக்க சொல்லிட்டு, நாம அஜமிகள் தானே, நம்மட பாஷையில் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றது இருக்குது, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நேரடியாக கேட்க முடியாவிட்டாலும் இந்த நூலுக்குள்ளே இருக்கிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒவ்வொரு அச்சரங்களிலும் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஓதுகிற பொழுது ஓதுகின்றவர் நம்மை சார்ந்தவராக இருக்கலாம். ஓதப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுகிறான். எப்படி? வமா யன்திகு அனில் ஹவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த விருப்பத்தில் சொன்னவைகள் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தரப்பில் இருந்து அறிவித்து கொடுக்கப்பட்ட வஹி. எது? குர்ஆன் மட்டுமல்ல, ஹதீஸும் வஹி.
யாரு சொல்லிக் கொடுத்தா தெரியுமா? அல்லமஹு ஷதீதுல் குவா, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ஜிப்ரீல் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த 3 பேருமே தொடர்பு பட்டதுதான் குர்ஆன் மட்டுமல்ல, ஹதீஸும். நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆன வேற ஹதீஸ வேற யோசிக்கிறோம். குர்ஆன் வஹி மத்லு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி குர்ஆன். ஹதீஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய வஹி மூலம் சொல்லப்பட்ட செய்திகள் தான். ரெண்டு மிக்ஸ் ஆகிருமா இல்லையா? கலந்துடுமா இல்லையா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழுகின்ற காலத்தில குர்ஆனுடைய ஆயத்துக்களை சேகரிக்கும்படி எழுதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் எழுதினாங்க. ஏடுகளில் ஓலைகளில் சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை சூறாக்களை எழுதி வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதை ஒன்று சேர்க்கப்பட்டு முழு குர்ஆனாக எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் ஹதீதுகள் சஹாபிகளுடைய மனங்களில் இருந்தது. இமாம்கள் அதை அவ்வளவையும் கஷ்டப்பட்டு, சஹாபாக்கள் இமாம்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிற்காலத்திலே தொகுத்தார்கள். அப்படி தொகுத்தவர்கள்ல இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ஒரு முதன்மையானவர்களாக கருதப்படுகிறார்கள், ஒரு சிரேஷ்டமானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் புகாரி இமாமுக்கு முன்னாடியும் இமாம்கள் ஹதீதுகளை தொகுத்து இருக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்களும் ஹதீதுகளை தொகுத்து இருக்கிறாங்க. முஸ்னத் அபி ஹனீஃபா, முஸ்னத் ஷாஃபி, முஸ்னத் அஹ்மது, அல் முவத்தா ஹதீது கிரந்தங்கள் இருந்தன. ஆனால் அவைகள் ஹதீதுகளை தொகுத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுல மேலதிகமான ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தினாங்க. என்ன தெரியுமா? ஹதீதுகளை சொல்லக்கூடிய நபர், அந்த செய்தியை சொல்லக்கூடிய நபருடைய நம்பகத்தன்மையை முதலில் பார்த்தார்கள். இரண்டாவதாக அவருக்கும் அவர் யாரிடமிருந்து இந்த ஹதீதை பெற்றாரோ அந்த நபருக்கும் இடையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சா என்கிறத பார்த்தாங்க. அவர் அந்த நபரை சந்தித்தவராக, அந்த நபருடைய காலத்தில் வாழ்ந்தவராக, இந்த தகவலை சொல்லுகிறவரும் அந்த செய்தியை இவருக்கு சொன்னவரும் நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக உன்னிப்பாக அவதானித்து தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு ஹதீதுகளே புகாரியிலே எங்களுக்கு ஹதீதுகளை தொகுத்தார்கள். அதுவும் எப்படி தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 6 லட்சம் ஹதீதுகளை நான் மனனமிட்டேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸுகளை மனனமிட்டார்கள். நம்மளுக்கு ஹதீஸ் ஆலிம்களுக்கு ஒரு 1000 ஹதீஸ் மனப்பாடம் இருக்க மாட்டு பாருங்க. இல்ல, அது ஹதீஸ் சும்மா இல்ல. அந்த ஹதீதுகளுடைய சனது அறிவிப்பாளர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல யார் கேட்டார், அதை யாரு கேட்டார், அதை யாரு கேட்டார் என்கிற பட்டியலோட ஆலிம்கள் இன்னைக்கு ஒரு 1000 ஹதீதுகளை கூட நம்மளால சொல்றதுக்கு மனசுல அது ஞாபகம் இருக்காது. ஹதீது ஒருவேளை கொஞ்சம் ஞாபகம் இருந்தாலும் சின்ன சின்ன வசனங்கள் ஞாபகம் இருக்கும், அந்த பட்டியலோடு ஞாபகம் இருக்காது. 6 லட்சம் ஹதீதுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனனமிட்டு அதிலிருந்து 7500 சுற்றம் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறான ஹதீதுகளை தான் புகாரியிலே அவர்கள் வடிகட்டி தந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அறிஞர்களே மெய்சில் இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போல இதுல ஒரு நீளமாக, பக்குவமாக, பேணுதலாக வேற யாருக்கும் சாத்தியம் இல்லை என்று அறிஞர்களே மெய் சிலிர்க்கின்ற அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த சேவை அமைந்திருக்கிறது. அதனாலதான் குர்ஆனுக்கு அடுத்த ஸ்தானம், குர்ஆனுக்கு அடுத்த ஸ்தானம். இடையில பல அறிஞர்களுடைய கிதாப் இருக்குது, இருந்தாலும் குர்ஆனுக்கு அடுத்த ஸ்தானம் என்பதை அறிஞர்களே ஏகமனதாக கொடுத்திருக்கிறார்கள் ஸஹீஹுல் புகாரிக்கு தான். அந்த அளவுக்கு ஒரு பேணுதலான ஒரு மார்க்கம், ஒரு மார்க்க நூல் ஸஹீஹுல் புகாரி. எந்த அளவுக்கு தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீதுகளை படிப்பதற்காக தன்னுடைய 12 வயதில் இருந்தே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். 16 வருடங்களை இந்த புகாரியை தொகுப்பதற்காக செலவு செய்திருக்கிறார்கள். அவர்கள்
புகாரா என்கின்ற தேசத்தில் இருந்து அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று எகிப்து வேண்டுமா, அதே போன்று ஈராக் வேண்டுமா, அதே போன்று மக்கா மதீனா வேண்டுமா, கூஃபா பசரா பக்தாத் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அறிஞர்களை சந்தித்து ஹதீதுகளை எடுப்பார்கள். எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீது தெரிந்தவர்கள் எப்படியும் மக்கா மதீனாக்கு வருவாங்க தானே என்கிறதுக்காக மக்கா மதீனாவுல போயிட்டு தங்கி அங்கிருந்து அந்த ஹதீதுகளை பெற்றவர்கள் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஹதீது கிதாபிலையும் புலப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மௌலை மறுபடி வந்துட்டாங்க. அன்பு சகோதரர்களே, புகாரி மஜ்லிஸ், புகாரி ஓதப்படுமாக இருந்தால் வறண்ட ஊருக்கு அல்லாஹு தஆலா மழை பொழிய செய்வான் என்று அந்த காலத்தில் இருந்த அறிஞர்களால் பரீட்சிக்கப்பட்ட ஒரு புகாரி. உங்களோட வீட்டிலேயோ உங்களோட ஊர்லயோ பஞ்சம் இருக்கா, புகாரிய ஓதி அதன் பொருட்டாலையா அல்லாஹ் எங்கள் பஞ்சத்தை நீக்குவாயாக, பட்டினியை நீக்குவாயாக, பலாய் முசீபத்துக்களை போக்குவாயாக என்று பிரார்த்தித்தால் எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பறந்துவிடும். அறிஞர்கள் சொல்கிறார்கள். மிஸ்ர், எகிப்துடைய மிஸ்ரிலே தாத்தாரிகள் என்கின்ற அடக்குமுறையாளர்கள் படையெடுத்த பொழுது அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு எந்த வழியும் ஆயுத பலமும் இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? சஹீஹுல் புகாரிய ஓதி இதுல பொருட்டால நாம் அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம் என்று செய்தார்கள். தாத்தாரியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட படைபலம் கொண்டவர்களையும் தோற்கடிக்கக்கூடிய சக்தி புகாரி ஓதப்படுகிற இடத்திலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்மட ஊருக்கு அல்லாஹ் தஆலா நசீபாக்கினாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுக்கு டைம் கிடைச்சாதான் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுப்போம். கிடைக்கின்ற அருளை புனிதமாக கருதக்கூடிய நிலையிலிருந்து நாம என்ன செஞ்சிட்டோம்டா, நம்ம தூரமாகிட்டோம். அதனால நீங்கள் பேருவளை போன்ற பகுதியில பாருங்க, இந்த புகாரி மஜ்லிஸ் இப்படி ஆரம்பிக்கப்பட்டால் வெள்ளை உடையோடு மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாறை சாறையாக சென்று ஒரு குண்டூசி விழுந்தாலும் அதனுடைய சப்தம் கேட்கக்கூடிய அளவு கரங்களை கட்டி குனிந்து மௌனமாக இருந்து அதை அப்படியே காது தாழ்த்தி கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சமூகம் நம் நாட்டிலேயே இருக்கிறார்கள். மக்கா மதீனாவுக்கு நீங்கள் சென்று பாருங்கள். அங்க இருக்கக்கூடிய இமாம்கள் இந்த ஹதீதுகளை அதற்கான தர்ஸ் பாடம் நடத்தக்கூடிய இடங்களை உருவாக்கி அவர்கள் இருந்து மக்களுக்கு பாடமாக படிப்பித்துக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா நாம ஒரு காலத்துல பார்த்தோம், எவ்வளவோ மக்கள் நிறைந்து உணவுகளை சமைத்து நார்சாக்களை கொண்டு வந்து தேநீர்களை கொடுத்து இதை பரக்கத்தாக கருதினார்கள். ஆனா நாம இந்த மஜ்லிஸ ஒரு சாதாரணமாக நாம என்ன செய்யறோம்டா கடந்து செல்கிறோம். நம்ம சுபகுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் 2 வக்து எப்படிப்பட்ட வக்துன்னு சொல்லுங்க பாப்போம். சுபகுக்கு பிறகு பகலுக்குரிய மலக்குகள் பூமிக்கு இறக்கப்படுகின்ற நேரம். அசருக்கு பிறகு இரவுக்கு பொறுப்பான மலக்குகள் இறக்கப்படுகிற நேரம். நம்முடைய புலன்களுக்கு தெரியாது, மனிதர்களுடைய புலன்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை மறைத்திருக்கிறான். மலாய்க்கத்துமார்கள் இறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல இந்த புகாரி மஜ்லிஸ் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதில் நம்ம கலக்கிறதுனால, அதுல நாம கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால அது பொருள் வழங்காட்டியும் பரவாயில்ல. குர்ஆன் எல்லாரும் பொருள் வழங்கி தான் கேட்டுக்கிறோமா? இமாம் தொழுகையில சூரத் ஒன்று ஓதுவாரு, எல்லாரும் பொருள் வழங்கி தான் கேட்டுக்கிறோமா? நாம அழகா இப்படி உட்கார்ந்து வாசிக்கப்படுகின்ற அரபு புகாரி, அரபியில் வாசிக்கப்படுகின்றவை ஹதீதுகளையும் நம்மால் முடியுமானவரை காலையில் கிடைத்தால் காலையில, கிடைக்க இல்லைன்னா அசருக்கு பிறகு நான் அந்த புகாரி மஜ்லிஸ்ல நாம முடியுமான வரைக்கும் நாம கலந்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான பரக்கத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏனென்றால் புகாரி என்பது வெறும் புத்தகம் அல்ல, அது முழுக்க முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளை உள்ளடக்கிய ஒரு நூல். அங்கே ஓதப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள். ஸ்பீக்கர்ல பள்ளி பேஷ் இமாமுடைய குர்ஆன் ஓதுகிற சப்தம் ஸ்பீக்கர்ல கேட்கும். ஸ்பீக்கருடைய சப்தமாக நம்ம அதை கருதணுமா? குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய வேதம் என்று கருதணுமா? குர்ஆன் என்று தானே கருதணும். அப்பதானே அதை கேட்பதற்கான நன்மைகளை நாம் அடைய முடியும். அதுபோல உலமாக்கள் என்பவர்கள் ஒரு ஸ்பீக்கர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் வெளியாக கூடிய ஒரு தளமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஓதப்படுகிற வார்த்தைகள் இருக்கிறதே அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஹதீதுகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரியில் அடுத்த விஷயம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு சொல்கிறார்கள், நான் இந்த புகாரியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஹதீதையும் நான் எப்படி தொகுத்தேன் தெரியுமா? முதலாவது நான் குளிப்பேன்,
இரண்டாவது உது செய்வேன், மூன்றாவதாக நான் தொழுவேன். 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு, இந்த புகாரியில சுமார் 7500 வச்சு கொள்ளுங்களேன், 7500 ஹதீதுகளை பதிவு செய்வதற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்பவர்கள் 7500 தடவைகள் குளித்திருக்கிறார்கள், உது செய்திருக்கிறார்கள், 2 ரக்காத்துக்கள் வீதம் தொழுதிருக்கிறார்கள். 15000 ரக்காத்துக்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீதுகளை எழுதுவதற்காக, தொகுப்பதற்காக அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு விடயம் என்று பாருங்கள். 6 லட்சம் ஹதீதுகளை மனனமிட்டு சொல்றாங்க, நான் 6 லட்சம் ஹதீதுகளை மனனமிட்டு 6 லட்சத்தில வடிகட்டி நான் இங்க தொகுத்து தந்திருக்கிறேன் சொல்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். அதே போல இந்த புகாரிய எங்களுக்கு தந்திருக்கின்ற விஷயத்துல சொல்றாங்க, 16 வருடங்கள் இதற்காக என் கால நேரங்களை ஒதுக்கி இந்த நூலை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். 16 வருஷம். இதல்லாம போற கிதாபு நிறைய எழுதியிருக்கிறாங்க, தாரீகள் என்ற கிதாபு எழுதிக்கிறாங்க, அதபுல் முஃப்ரத் என்ற கிதாப், நிறைய கிதாபுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, 16 ஆண்டுகளை நான் இதற்காக நான் தொகுத்து என் காலங்களை ஒதுக்கி இதை தொகுத்து இருக்கிறேன். வஜஅல்துஹு ஹுஜ்ஜத்தன் ஃபீமா பைனி வ பைனல்லாஹ், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு சான்றாக, ஒரு அத்தாட்சியாக, ஒரு மிக பெரும் ஆதாரமாக இந்த சஹீஹுல் புகாரியை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த புகாரி என்கின்ற இந்த ஹதீது கிரந்தத்தை தொகுப்பதற்காக சுமார் 1000க்கு மேற்பட்ட ஆசான்களிடத்திலே ஹதீதுகளை கற்றிருக்கின்றார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப இவ்வளவு புனிதமான, எந்த அளவுக்கு சொன்னா, பழைய ஆலிம்கள் இந்த புகாரியை வாசிக்கின்ற பொழுதே தனி வெள்ளையாடை நம்ம கூட சில நேரங்களில் தேவைகளுக்காக கலர் உடுப்புகளை போட்டுக்கொள்வோம் இல்லையா? ஆனா ஆடையில கூட உச்சி முதல் உள்ளங்கால் வரை சகல ஆடையும் வெள்ளை ஆடையாக அணிந்து இந்த ஹதீதுக்கு, புகாரி மஜ்லிஸுக்கு முன்னுரிமை கொடுத்த உலமாக்களை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவருடைய சேவையை ஏற்று அதை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனுக்கு அடுத்ததாக, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அடுத்ததாக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களுடைய அந்த கிதாபை இந்த உம்மத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 97 பகுதிகளை இந்த புகாரியிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடங்களாக ஆக்கி இருக்கிறாங்க. அந்த 97 பாகங்கள்லையும் அவர் இந்த ஹதீதுகளை தொகுத்திருக்கிற முறை என்ன தெரியுமா? மார்க்க சட்ட திட்டங்கள், அந்த தலைப்புகளை ஓர்டர் படி எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நீங்க பார்த்தா தெரியும், ஒவ்வொரு ஹதீஸுகளும் அழகான தலைப்புகள். உலமாக்கள் இலகுவாக அந்த ஹதீதுகளை புரிந்து கொள்ள முடியுமான புகாரி வாசிகள் நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில ஆலிம்கள் அகீகாவுடைய பாடம் என்று வாசிப்பாங்க, நாளைய தலைப்புல உலுஹியா ஆரம்பிப்பாங்க, உலுஹியாவுடைய பாடம் இருக்கும். அந்த தலைப்புகளை போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆலிம் அல்லது ஒரு மகன் தலைப்பு பார்த்தாலே இலகுவாக அந்த ஹதீசுகளை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில இந்த கிதாபை தொகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த விஷயத்தில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் யாரு? அஹ்மது பின் ஹம்பல் இமாம் அவர்களே இந்த ஹதீஸ் கிரந்தத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக நேர்த்தியாக, அழகாக எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு புகழாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயர் பதவியில் இருக்கிறவன் என்ன விட அவர் நல்ல ஆள் என்று லேசில் அந்த சொல்ல மாட்டான். ஆனா இமாம்கள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட அப்படி இல்லை. அவங்க தங்கட நூல்களை விட, தங்கட அறிவை விட அடுத்தவங்களை புகழ்வதில முன்னுரிமையை கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில ஹதீஸ் கலையில வந்த எத்தனையோ இமாம்கள், இமாம் திர்மிதியா இருக்கட்டும், இமாம் நசாயியா இருக்கட்டும், இமாம் இப்னு மாஜாவா இருக்கட்டும், இமாம் அபூதாவுதா இருக்கட்டும், இமாம் முஸ்லிம் ரஹ்மோ யாரா இருந்தாலும் எல்லா இமாம்களும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த ஹதீஸ் கிரந்தத்தை புகழ்ந்துதான் பேசி இருக்கிறாங்க. பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவது இந்த ஹதீஸை கொண்டு வராங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணங்களுக்குத்தான் கூலி கிடைக்கும் என்ற ஹதீஸை கொண்டு வராங்க. அப்ப எண்ணத்துல தூய்மை, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, இன்னமல் அமால், சகல அமல்களும் பின்னியாத்
எண்ணங்களை கொண்டே அது பிரதிபலிக்கின்றன, கூலி கொடுக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் எதை நியத்து வச்சானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்றைக்கு கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுகள், அவங்க வாழ்ந்த காலம் எவ்வளவு? 12 நூற்றாண்டுகள், சுமார் 1200 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து ஸஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு தொகுத்து தந்த இந்த ஸஹீஹுல் புகாரியை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு அடுத்ததாக அறிஞர்கள் மத்தியில, இந்த உம்மத்துக்கு மத்தியில மேன்மையாக்கி வச்சிருக்கிறான். அம்பட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைக்க முடியாத சஹீஹான சிறந்த தெளிவான சான்றான நபிமொழிகள் என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஓதக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய உலமாக்களுக்கு, கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய மக்களுக்கு, அந்த அருள் இறக்கப்படுகிற பாக்கியத்தை நம்முடைய மண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது. ஓதக்கூடிய உலமாக்களுக்கு தலை சாட்சி, இந்த ஹதீதுகளுக்கு தலை சாட்சி, இந்த மஜ்லிஸுக்கு தலை சாட்சி. நாம எல்லாரும் கட்டாயமாக என்ன செய்ய வேணும்? சுபஹ் தொழுகைக்கு பின்னாலேயும் அஸ்ர் தொழுகைக்கு பின்னாலேயும் முடியுமான நேரம், சரி முழுமையா இருக்க கிடைக்கல, நம்மளுக்கு முடி காலையில நம்மளுக்கு தொழில்களுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொன்னால் முடியுமான நேரத்தையாவது நாங்க இதுக்கு கொஞ்சமாவது ஒதுக்க வேண்டும். அசருடைய நேரத்தில தான் நம்மளுக்கு நேரம் இருக்குதா? காலையில நேரம் இல்லையா? அசருக்காகவாவது நாம் அந்த நேரத்தை கொடுத்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கிற நோய் நொம்பலங்கள், கஷ்ட நஷ்டங்கள், பலாய் முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக எங்களுக்கு இல்லாமலாக்கி அருள் பாக்கி எங்களுடைய வாசல்களை திறப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபிமொழிகளை தொகுத்து தருகின்ற விஷயத்தில இமாம்கள் எங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இந்த இமாம் உலமாக்கள் லேசா புகாரியில பிரட்டி பார்த்தா ஹதீஸ் இருக்கும், நம்பரோட இருக்கும். புகாரியில இத்தனை நம்பர் ஹதீஸ் என்று லேசா சொல்லிடுவாங்க. அந்த ஹதீஸை தேடி அந்த இமாம்கள் எவ்வளவு தூரத்துக்கு விமானத்திலேயா போனாங்க? கால்நடைகளில் பயணம் செய்தவர்களாக வெறும் அவர்களுடைய பாதங்களால் நடந்து கரடு முரடான பாலைவனங்களை கடந்து ஒவ்வொரு ஒரு ஆளுகிட்ட போய் அவர்கிட்ட ஒரு 100 ஹதீஸ், இவர்கிட்ட ஒரு 150 ஹதீஸ், அவர்கிட்ட 200 ஹதீஸ் என்று எடுக்கல. ஒரு ஹதீஸுக்காக எத்தனையோ பல்லாயிரம் மைல்களை அவர்கள் கடந்து நடந்து சென்றிருக்கிறார்கள் இமாம்கள். அப்படிப்பட்ட புனிதர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னருடைய தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனுக்கு அடுத்தது புகாரி, புகாரிக்கு அடுத்தது முஸ்லிம். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம்? புகாரி இமாம் கிட்ட சொல்லுவாங்களாம், தஅனி உகப்பிலு ரிஜ்லைக. ஹதீஸ் சய்யிதுல் முஹத்திஸின், ஹதீஸ் கலையின் தலைவரே, என்னை விடுங்கள், உங்களுடைய 2 கால்களையும் நான் முத்தமிட போகிறேன் என்று கேட்பார்களாம் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ். எப்படிப்பட்ட தாழ்மை! 2 பேரும் இமாம், அவர்களும் இமாம், இவர்களும் இமாம். என்று மார்க்கத்தை நம்ம பேசுறதுக்கு நம்மள்டையும் அந்த பண்பு இருக்க வேணும். ஒருத்தர் மதிக்கக்கூடிய பண்பு. ஒரு ஹதீது, பல லட்சம் ஹதீதுகளை கற்ற சுமந்த அறிஞர்கள் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, தஅனி, என்ன விடுங்க, உகப்பிலு ரிஜ்லைக, நான் உங்கள் கால்கள் 2ஐயும் முத்தமிட போகிறேன் என்று முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, திர்மிதி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தை தந்தவர்கள் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? லம் அர அஹதன் பில் இராக்கி வலா பி குராசான். ஈராக்கிலோ குராசானிலோ, தங்களுடைய தேசத்தை சொல்றாங்க, ஈராக்கிலோ குராசானிலோ நான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்களை விட இந்த ஹதீஸ் கலையில ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஒரு இமாமை நான் காணலன்னு சொல்றாங்க இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மா ரஅய்து தஹத அதீமி ஸமாயி அஅலம பிஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா அஹ்ஃபஸ லஹு மின் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. என்ன தெரியுமா? முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இமாம் அவர்களை போல ஒரு அறிஞரை, ஒரு ஞாபக சக்தி உள்ளவரை, ஒரு பேணுதல் ஆனவரை
இந்த வானத்துக்கு கீழே நான் காணவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த ஹதீதுகளை நாம் இன்றைக்கு தர்ஜமாக்கள் எல்லாம் இருக்குது. குறைந்தபட்சம் நாங்க வீடுகள்ல ஒரு 4 ஹதீஸ், ஒரு 5 ஹதீஸ ஒரு நாளைக்கு நாங்க வாசிச்சாலும் நம்ம ஆயுளுக்குள்ள எத்தனையோ ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்க முடியும். இந்த வாசிப்புல நம்மளாக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, நம்மளாத்தான் வாசிக்கிறோம் இல்ல, யாராவது உலமாக்களை வச்சு வாசிச்சு அது விளக்கத்தை சொல்லுவோம் என்று பார்த்தா 50,000 ஜனமுள்ள ஊர்ல 50 பேர் கூட அது ஹதீஸ கேட்கறதுக்கு ஆள் இல்ல. 50,000 ஜனமுள்ள ஊர்ல 10,000 பேர் உள்ள ஊர்ல அதுக்காக ஒரு 10 பேர் முன்னுக்கு வரல என்று சொல்லி சொன்னா இஸ்லாத்தை நம்ம எப்படி செய்யறோம், எப்படி பேணுறோம் என்று பார்க்கணும். ஹதீதுல வாசிக்கிறதும் தான் கேட்கிறதும் தான். இஸ்லாத்துல சில இடங்கள்ல சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று இப்படி செய்யுங்க, இல்லைன்னா அப்படி செய்யுங்க ஒரு சலுகைகள் கொடுத்திருக்கும். அது சூழலுக்கு ஏற்ற சலுகையும் இருக்கும், சூழல் இல்லாட்டியும் சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா, நீங்க தயமும் செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் செய்யணும். சூழலுக்கு உங்களுக்கு கிடைக்கல, மண்ணால தயமும் செய்யலாம், சலுகையா இல்லையா? நீங்க ஊர்ல 4 ரக்காத்துல லுஹர் வரீங்க, ஒரு பயணத்துல சுருக்கி 2 ரக்காத்துல அனுமதி இருக்கா இல்லையா? ஊர்ல லுஹருக்கு தான், அசருக்கு தான் தொழணும். பயணத்துல லுஹரோட சேர்த்து அசரையும் தொழுது கேளும், அல்லது அசரோட சேர்த்து லுஹரை கொஞ்சம் பின்னுக்காக்கி கேளும், சலுகை இருக்கா இல்லையா? அப்படி மார்க்கத்துல சில சலுகைகள் இருக்கும். தவிர இந்த சலுகைகள் உள்ள விஷயங்களை தவிர ஹதீதுகள்ல வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்ம ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். நியாயமான காரணங்கள் இல்லாது விட்டால் ஒரு ஹதீஸ கேட்கும் பொழுது முதல்ல நியத்து வைக்கிறோம். என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் கேட்ட ஹதீஸ முதலாவது நான் அமுல்படுத்த போறேன், அந்த முடிவுக்கு வரணும். தொழுகையில எவ்வாறு தொழணும் என்கிற விஷயங்களை ஹதீதுகளை கேட்டுகிறோம். இமாம்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொகுத்து தந்த புகாரி இன்னைக்கு, ஆனா அவர்கள் நடமாடும் ஒரு சஹீஹுல் புகாரியா இருப்பாங்க, நடமாடும் ஒரு கிரந்தமாக இருப்பாங்க. இந்த ஹதீது கிதாபில 7000 சொச்சம் ஹதீதுகள் இருக்கும் என்றால் அதில் எந்த ஒரு ஹதீதையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கையில எடுக்காம அதை பதிவு செஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சு கொள்ளணும். எப்படி புகாரி இமாம் அவங்க தொகுத்த ஒரு ஹதீஸ அவங்களோட வாழ்க்கையில அவங்க எடுக்காம அந்த ஹதீஸை செஞ்சிக்க மாட்டாங்க, பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி ஹதீஸ் மறக்குற? ஒரு ஹதீஸ் ஹசரத் ஹதீஸ கேட்டா மறக்குது. ஏன் மறக்குது? நம்ம காதால கேட்டுட்டு போனோம்னா மறக்கும். வாழ்க்கையாக்கிட மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. கேட்கக்கூடிய நபிமொழிகளை நம்முடைய வாழ்வாக மாத்திக்கிற வேண்டும் வைங்க. எப்படி மறக்குற? எப்படி மறக்குற? தூங்கும் பொழுது ஓத வேண்டிய துவா கேட்டம் அன்னைக்கு அதை பாடமாக்கிட வேண்டும் வைங்க. எப்படி மறக்குற? வளமையா தூங்குற நேரம் அதை ஓதினா அது மறக்குமா? மறக்காது. துவாக்கள் மட்டுமல்ல, செயல்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு நடந்தார்கள், இவ்வாறு ஆடை அணிந்தார்கள், இவ்வாறு தொழுதார்கள் என்ற விஷயங்களை கேட்கிறது அப்படியே நம்ம அமுல்படுத்த மட்டும் வைங்க. நம்மளுக்கு எப்படி நம்மளை விட்டு பிரிய முடியுமா? எனவே அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு ஃபிஸ் சுதூர் லா ஃபிஸ் சுதூர். அரபியில சுதூர் என்று சொன்னா இதயம், சுதூர் என்று சொன்னா வரிகள், வரி கொப்பிக்கு கோடடிச்சியுமே அந்த வரி. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல் இல்மு அறிவு என்பது, ஞானம் என்பது ஃபிஸ் சுதூர் நம்முடைய நெஞ்சங்கள்ல பதியப்பட வேண்டும். லா ஃபிஸ் சுதூர் வரிகளில் அல்ல. அப்ப அறிவு எங்க இருக்குன்னு கேட்டா அறிவு புத்தகத்தில் இருக்கு, அறிவு கிதாபில் இருக்கு, ஹதீஸ் கிதாபில் இருக்கு, குர்ஆன் வசனம் குர்ஆன்ல இருக்கு, அது நம்மள இல்ல. எனவே ஹதீதுகளை கேட்கிற பொழுது நாம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அந்த கேட்கக்கூடிய நபிமொழிகளை நம்முடைய வாழ்க்கையில சமிஅனா வ அதாஅனா. குர்ஆன்ல நீங்க பாருங்க, சமிஅனா காதால கேட்டோம், வ அதாஅனா அதற்கு நாங்கள் வழிபட்டோம் என்கிறதாக இருக்க வேண்டும். அதான் நம்மட பழைய ஆட்கள். நம்மட பழைய மாமுங்கள் உங்களுக்கு தெரியும், இமாமுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயத்துக்கள் புழைச்சா கூட அதை எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பக்குவப்பட்ட மாமும்கள் முன்சஃப்ல ஒரு காலத்துல தொழுதாங்க. இப்ப நாம கேட்கிற விஷயங்களை சும்மா காதால மட்டும் கேட்டுட்டு போறோமே தவிர, சமிஅனா அரபியில என்ன அர்த்தம்? கேட்டோம், வ அதாஅனா அதற்கு நாங்கள் வழிபட்டோம் என்கிற மனோநிலைக்குள்ள நாங்கள் ஆக வேண்டும். அதனால ஹதீதுகளை தொகுத்து தந்த இமாம்கள் எல்லாமே மிக மிக பேணுதலானாக்கள்.
ஆனா ஹதீஸுக்கு வாக்குவாதப்படக்கூடிய உலமாக்கள் இன்றைக்கு கண்டனண்ட எல்லாரும் புகாரி இமாமுக்கே வழக்கம் சொல்ற அளவுக்கு எல்லாம் இப்ப மௌலிமார் கொண்டு ஆயிட்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குளிச்சு ஓவு செஞ்சு 2 ரக்காத்து தொழுது அந்த ஹதீது ஒன்றை பதிவு செய்யறாங்கன்னா அந்த இமாமுக்கே பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் இன்னைக்கு நம்ம முன்னுக்கு போறதுங்கிறது அதபா இல்ல. அதை வெப்ப ஒரு பக்கத்துல. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸி குர்ஆனில் ஹதீஸ் தானே நம்மளோட பள்ளிவாசல்ல சென்ற ரமலான்ல 30 ஜுஸ் குர்ஆனையும் யாருக்கு தோது நேரங்கள் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அந்த ஓதக்கூடிய ஒரு மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. நம்முடைய முன்னோர்கள் இந்த புகாரி பாராயணத்தை ஒரு மிக பெரும் இபாதத்தாக எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. இதற்காக நீங்கள் வந்து அமர்வது, அரபியில் வாசிக்கப்படுகிற புகாரியை கேட்பது, தமிழில் சொல்லப்படுகிற விளக்க உரைகளை செவியேற்பது, அதன்படி தங்களோட வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்வது, அதற்காக தான தர்மம் செய்வது எல்லாமே மிக சிறந்த இபாதத்துக்களாக இருக்கின்றன. முடிஞ்சவங்க, வசதி படைச்சவங்க, நம்மளுக்கு புகாரிய வாசிக்க தெரியாட்டியும் அல்லது நம்ம மௌலவி இல்லாட்டியும் இதுல வந்து கேட்டுக்கு இருக்கிற பாக்கியத்தையாவது கொள்ளையடிச்சு கொள்ளணும். உரைகளை நம்ம வாழ்க்கையில் அந்த ஹதீஸ்களை எடுத்துக்கொள்ற விஷயத்துல முந்திக் கொள்ளணும். இந்த புகாரிய வெளியூர்கள் இருக்கிறா போல நம்ம ஊர்களையும் சிறந்த மக்களை கொண்டு நிறைஞ்ச சபையை கொண்டு அழகான முறையில செய்யணும் என்று ஆசைப்பட்டு உலமாக்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 15-20 உலமாக்கள் இன்றைக்கு இந்த புகாரி மஜ்லிஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிறாங்க. காலையில சில உலமாக்கள் தோதுள்ளாக்கள் காலையில வருவாங்க, அசருக்கு தோதுள்ள உலமாக்கள் அசருக்கு வருவாங்க, சில நேரங்கள்ல சில உலமாக்கள் 2க்கும் வருவாங்க, அரபு மதரசா மாணவர்கள் வருவாங்க, முடியுமானவங்க கலந்து கொள்வாங்க. என அன்புக்குரியவர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த ஊருக்கும் பரக்கத்து. யாரெல்லாம் அந்த மஜ்லிஸுக்கு வராம இருக்காங்களோ அவங்களுக்கு மிக பரக்கத்து கிடைக்கும். மழை எல்லாருக்கும் பொதுவா இறங்குறது தானே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்ம ஊருக்கு நிரப்பமா கிடைக்கும், பரக்கத்து நிரப்பமா கிடைக்கும். எனவே நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல இந்த விஷயத்துல மிக முக்கியமாக பங்கெடுக்க வேண்டும் என்று உங்கள்ட்ட தாழ்மையா வேண்டிக் கொண்டு இன்றைக்கு புகாரி மஜ்லிஸுடைய ஆரம்பம் என்கிற காரணத்தினால இப்படியான சுருக்கமான சில தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தலைப்பின் அடிப்படையில நாளையிலிருந்து உலமாக்களுடைய பயான்கள் நடைபெறும். மக்ரிப் தொழுகைக்கு நீங்க வரக்கிட்ட வீட்டுல சொல்லிட்டு வாங்க, புகாரி பயான் இருக்குது கேட்டுதான் வருவோம்னு சொல்லிட்டு வாங்க. இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோட மக்ரிபுக்கு பள்ளிக்கு வாங்க. இஷாவை முடிச்சிட்டு வெளியில போற நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இஅ்திகாஃபுடைய முழுமையான நன்மையை 30 நாளைக்கு அடைகிற பாக்கியம் இருக்கு. ரமலான் மட்டும்தானா அமலுக்குரிய மாசம்? இல்லையே, ரமலான் மட்டும் இல்ல. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நினைச்சா அடுத்து உங்களோட கூட கூடிய கூட்டாளிமார்கள் உங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. அவனு பிள்ளைங்காட்டையும் பரவாயில்ல, அவன் சின்ன பிள்ளைனாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வந்து இந்த ரஹ்மத்து இறங்குற இடத்துல அவனுக்கு கீழுக்கு இருந்து நினைஞ்சிடட்டும் இல்லையா? பிள்ளைல பேர பிள்ளை இருந்தா பேர பிள்ளைல கூட்டுவாங்க. எப்ப நாம இப்ப கூட்டு வந்து பழக்கினாத்தான் எதிர்காலத்துல அந்த பிள்ளைகள் தண்ட பிள்ளைகளையோ அல்லது அவனை வந்து என்ன செய்வான் கூட்டு வர்றது அளவுக்கு பழகுவாங்க. பழக்கம் இருக்கணும். நாம நம்மட பிள்ளைகளையும் என்ன செய்யணும்டா, இந்த பள்ளிவாசலோட பிள்ளைகளை ஒதுக்க கூடா, பின்னுகோடு நீ சின்னால் என்று தள்ளக்கூடா, அவங்கள முன்னு காக்கணும். நம்மளுக்கு ஒரு முன்னிடம் கிடைக்கிற நம்மளை மதிக்காதங்கிற அந்த இறக்கத்தை காட்டினாத்தான் நாளைக்கு அந்த பிள்ளை ஒரு தொழுகையாளியா வருவான். புகாரி மஜ்லிஸ்ல கலப்பான். 10 பேர் பெரியாள் இருக்கிட்டு 10 பிள்ளைகளும் வந்தா சபை 20 ஆகிடும். 4 வருஷத்துக்கு அப்படி புகாரில கலக்கிட்டு அவனுக்கு புகாரில கலக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த புகாரியில பரக்கத்தை நாடி நார்சாக்களை கொடுத்தாங்க, அந்த பிள்ளைகள் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலோட இணைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காலமாக இந்த புகாரியுடைய காலம் இருக்குது. ஏன் தெரியுமா? புகாரிங்கிறது ரஜபு மாசம். இன்னும் 2 நாளையில ரஜபு மாசம் ஆரம்பிக்க போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜப் மாசம் ஆரம்பிச்சாலே ரமலானுக்காக தன்னை கொஞ்சம் கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபுல பரக்கத்து செய்ய யா அல்லாஹ், ஷஅபான்ல பரக்கத்து செய்ய யா அல்லாஹ், ரமலான் அடைகிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ். ரமலான் அடைகிற பாக்கியத்தை பள்ளிக்குள்ள வந்து நம்ம துஆ கேட்டா ரமலான் அடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். நோம்பு பிடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். தர்மம் சதக்கா கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். இரவு வணக்கங்கள் தராவி தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதற்கான தேக ஆரோக்கியத்தை தருவான். அதுக்குரிய செல்வ பாக்கியத்தை தருவான். எல்லா பரக்கத்தையும் தருவான். எப்படி தெரியுமா? டபுள் பரக்கத். ரஜபு மட்டுமல்ல, புகாரியுடைய மஜ்லிஸில கலந்து கொண்டா அதில் இறங்குற பரக்கத்தையும் சேர்த்து அல்லாஹு தஆலா தருவான். எனவே அன்புக்குரியவர்களே, கால மக்களுக்கு ஏற்றா போல பரக்கத்துக்கு ஏற்றா போல நேர காலங்கள் மாற்றி அமைக்கிறது தவறில்லை. சுபஹுக்கு பிறகும் புகாரி இருக்குது, அசருக்கு பிறகு புகாரி இருக்குது, மக்ரிப் பிறகு பயான் இருக்குது.
என இல்லாமல் அல்லாஹ் தஆலா இன்னும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக, கஷ்ட துன்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக, நிறைவான செல்வத்தை கொடுப்பாயாக, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இங்கே ஓதப்படுகிற ஒவ்வொரு ஹர்ஃபுகள், அச்சரங்கள், நுக்தாக்களோட பொருட்டால கோடான கோடி ரஹ்மத்தை எங்கட ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் வீடுகளுக்கும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள் புரிவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீதுகளை நாங்க காதால கேட்கிறது போல கனவிலும் நனவிலும் அவங்களை கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. எங்களோட புள்ள குட்டிகள் மனங்களில் ஈமான திலகாத்திரப்படுத்துவாயாக. பள்ளிவாசலோடு தொடர்புடைய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. ஆலிம்களை சங்கைப்படுத்தி ஆலிம்கள் மூலமாக இஸ்லாத்தையும் குர்ஆனையும் ஹதீதையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.